ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். மார்ச் 5ஆம் தேதி புதன்கிழமை மாசி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான வளர்பிறை சஷ்டி விரதம், அது கூடவே கிருத்திகை நட்சத்திரம். இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுங்க. உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். அது என்ன தீபம், அதை எப்படி ஏற்றணும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மேலே எந்த தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் கந்தானு மனசார கூப்பிட்டாலே போதும், ஓடி வந்து அருள் பாலிக்கக்கூடிய எளிமையான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். தினம்தோறும் முருகப்பெருமான் நினைச்சாலே போதும், அவரோட அருள் நமக்கு முழுவதுமாக கிடைச்சிடும். தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உகந்த நாட்களில் வணங்குறது நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அந்த வகையில் குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்கணும், காரிய தடை நீங்கணும், செல்வ வளம் பெருகணும்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வளர்பிறை சஷ்டிலையும், அதுபோக முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கும் நாம் வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம். முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்களில் சஷ்டி திதியும் ஒன்று. மாதத்தில் வளர்பிறை சஷ்டி திதி, தேய்பிறை சஷ்டி திதி 2 வரும். நம்மளோட செல்வ வளம் மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போகணும், பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்ச் 5ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி அன்னைக்கு இந்த ஒரு வழிபாட்டு நீங்கள் செய்யறது மூலயமா பலவிதமான செல்வங்களை நீங்கள் பெற முடியும். மாதம் மாதம் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டியை தான் பெரிய சஷ்டி விரதமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் ஒரே நாளில் விரதம் இருக்கிறதும் இந்த நாளில் தான். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உரிய 2 விரதங்கள் ஒரே நாட்களில் வர்றது நாம் கொடுத்து வச்சிருக்கணும். முருகன் பக்தர்களுக்கு இந்த நாள் ஒரு வரப்பிரசாதம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் தோல்விகளை மட்டும்தான் சந்தித்து வந்துட்டுருக்கீங்க, ஏற்றமே இல்லை, வெறும் இரக்கமாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆறுமுகத்தை இந்த நாளில் வணங்கினால் கட்டாயம் உங்களுக்கு ஏறுமுகம்தான். மார்ச் 5ஆம் தேதி சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, உங்கள் வழிபாடை எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். மார்ச் 4ஆம் தேதி இரவு 8:14 சஷ்டி திதி பிறந்துடுது. அது மார்ச் 5ஆம் தேதி மாலை 5:47 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் மார்ச் 5ஆம் தேதி புதன்கிழமை காலையில் சரியா 7:20 தான் பிறக்குது. மார்ச் 5ஆம் தேதி மாலை 5:45 வரைக்கும் உங்களுக்கு சஷ்டி திதியும் இருக்குது. காலையில் 7:20 அன்னைக்கு நாள் முழுக்க கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. இந்த 2ம் சேரக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு நடத்தக்கூடிய வழிபாடு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அன்றைய தினம் புதன்கிழமை 12:01 ராகு காலம், காலையில் 7:09 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக சஷ்டி திதிக்கான வழிபாட்டையும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கான வழிபாட்டையும் நீங்கள் செய்யலாம். முருகப்பெருமானுக்கு பிடிச்ச பொருட்கள் நிறைய இருக்குது, அந்த பொருட்களை செஞ்சு வச்சு நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்களும் நிறைய இருக்குது, அந்த மலர்களை வாங்கிட்டு வந்தோ இல்லை அந்த மலர்களால் செய்யப்பட்ட மாலைகளை வாங்கிட்டு வந்தோ முருகப்பெருமானுக்கு அணிவிக்கலாம். கட்டாயம் அன்றைய தினம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. முடிஞ்சா அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம். சந்தனமோ பன்னீரோ என்ன வேணால் வாங்கி கொடுக்கலாம். அதை முருகப்பெருமான் மனசார ஏற்றுப்பார். சரி, இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம் இருக்குல்ல, இந்த இலை மீது ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை ஏற்படுத்த போகுது. முதல்ல அந்த இலை என்ன இலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லார் வீட்லேயும் ரொம்ப எளிதாக இல்லை எல்லாரோடையும் வாங்கக்கூடிய ஒரு இலை தான், அதுதான் வாழை இலை. வாழை இலை மேலே ஏற்றக்கூடிய தீபத்தோட மகிமையை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே அம்பிகை வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த வகையில் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழை இலை இருக்குல்ல, இந்த வாழை இலை உங்கள் வீட்டுக்குள்ளே பலவிதமான செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது. ஒரே ஒரு துண்டு வாழை இலை எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் கூட போதும். அந்த வாழை இலையை பறிச்சுட்டு வந்தோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாழை இலையிலோ கழுவி சுத்தப்படுத்தி இந்த தீபத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த தீபத்தை ஏற்றும் போது வாழை இலை மேலே ஒரே ஒரு மண் அகல் தீபம் வைக்கணும். அந்த மண் அகல்விளக்கில் கொஞ்சமாக நெய் ஊற்றணும். திரி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும். இதுதான் இந்த தீபம் ஏற்றுறதுக்கான ஒரு அற்புதமான வழிமுறையே. வாழை இலை மேலே ஒரே ஒரு மண் அகல்விளக்கை வைத்து பஞ்சு திரி போட்டு நெய் தீபம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். பசு நெய் இருக்குல்ல, அந்த பசு நெய்யில் அம்பிகை வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம். அதே மாதிரி அந்த பசு நெய்யை ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றும் போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒளிச்சுடர் இருக்குல்ல, அந்த ஒளிச்சுடரை நீங்கள் சிவபெருமானாக நீங்கள் பாவிக்கணும். அதாவது சிவ ஜோதியாக நீங்கள் பாவிக்கணும். இப்படி சிவன் அம்பிகை இவங்க 2 பேரோட அருளையும் ஒரு சேர அவங்களோட பிள்ளையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் சேரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் தீபம் ஏற்றும் போது நீங்கள் குடும்ப தெய்வங்கள், அதாவது சிவன் பார்வதி, அதே மாதிரி
விநாயகர் பெருமானுக்கு புதன்கிழமை உகந்தது இல்லையா? அதனால் புதன்கிழமை விநாயகரை மனசார வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க. அது மூலயமா சிவன், பார்வதி தேவி, அது கூடவே விநாயகர் பெருமானோட அருளையும் முருகப்பெருமானோட அருளையும் ஒரு சேர இந்த ஒரு தீபத்தால் நீங்கள் பெற முடியும். முடிஞ்சால் 6 எண்ணிக்கையில் 6 துண்டுகளை வாழை இலை எடுத்து 6 தீபம் கூட போடலாம். ஏன்னா முருகப்பெருமானுக்குரிய எண் 6. முருகப்பெருமானோட வீடுகள் அறுபடை வீடு. முருகப்பெருமானோட மந்திரம் சரவணபவ அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரமும் 6 எழுத்து. முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6. முடிஞ்சா 6 வாழை இலைகளை துண்டு துண்டா நறுக்கி அந்த 6 இலை மேலே தனித்தனியாக அகல்விளக்கு வைத்து 6 நெய் தீபம் போட்டாலும் சரி, இல்லைனா ஒரே ஒரு தீபத்தை கூட ஏற்றினா கூட போதும், தப்பு கிடையாது. மார்ச் 5ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள்ள சஷ்டி திதி முடியுதுன்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு மேலே தீபத்தை ஏற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றலாம். ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதால அதுவும் முருகப்பெருமானுக்கு உகந்தது தான். ஒருவேளை பகல் நேரத்தில் உங்களுக்கு வீட்டில் வழிபாடு செய்கிறதுக்கான நேரம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக மதிய நேரங்களில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சு படையல் போடும்போது இந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க. இல்லை ஆஃபீஸ் போயிடுவீங்க, வெளில போயிடுவீங்க, வர்றதுக்கு நேரமாகும் அப்படிங்கிறவங்க வேறு வழி இல்லை, முடிஞ்சால் ஒரு 5:45 மணிக்குள்ளே அந்த தீபத்தை ஏற்றலாம். அப்படி இதை தவற விட்டவங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலேயாவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வீட்டோட பூஜை அறையில் மற்ற விளக்குகள்லாம் எப்பவும் போல எரியலாம். காமாட்சியம்மன் விளக்கு, குத்து விளக்கு, உங்கள் வீட்டோட நிலைவாசல் ஏற்றக்கூடிய விளக்கு, இந்த தீபங்கள்லாம் தனி. ஆனால் இந்த வாழை இலை மேலே ஏற்றக்கூடிய இந்த தீபம் பிரத்யேகமாக சிவபெருமானையும் அம்பிகையையும் அது போக விநாயகர் பெருமானையும் முருகப்பெருமானையும் இப்படி 4 கடவுள்களையும் ஒரு சேர வணங்கக்கூடிய இவங்க 4 பேரோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய தீபம் தான் வாழை இலை மீது ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம். தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முதல்ல விநாயகர் பெருமானை வேண்டிக்கோங்க. ஏன்னா அன்றைய தினம் புதன்கிழமை விநாயகர் பெருமானுக்கு உகந்தது. அடுத்ததாக அந்த நெய் தீபம் ஏற்றுறதால அம்பிகையோ அதுலேருந்து வரக்கூடிய ஜோதியை நீங்கள் சிவபெருமானாகவும் வணங்கணும். கடைசியாக அன்றைய தினம் சஷ்டி அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதால முருகப்பெருமானையும் வணங்கணும். இப்படி 4 தெய்வங்களை ஒரு சேர வணங்கிட்டாலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, மன நிம்மதி இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த தீபம் ஒரு மாற்று வழியை ஏற்படுத்தும். குழந்தைய பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை நீங்கணும், காரியத்தடை நீங்கணும், எதை தொட்டாலும் தோல்வி அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட மனசார மன்றாடி வேண்டுங்க. விநாயகருக்கு அடுத்து கடவுள்களையே ரொம்ப எளிமையான கடவுள் முருகப்பெருமான் தான். முருகான்னு கூப்பிட்டு நீங்கள் என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தால் உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், இவங்களுக்கு இடையில் ஒற்றுமை அதிகமாகணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த தீபம் நிச்சயம் கை கொடுக்கும். மற்ற தீபங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் வாழை இலை மீது வைத்திருக்கக்கூடிய இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். தீபம் எரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அகல்விளக்கை நீங்கள் குளிர வச்சுட்டு உங்கள் அன்றாட வேலையில் பார்க்கலாம். மறுநாள் மார்ச் 6ஆம் தேதி வியாழக்கிழமை அந்த அகல்விளக்கு எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த இலையை கால்படாத இடத்துல தண்ணியில் விட்டுருங்க. அவ்வளவுதான். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். வாழை இலை மீது ஏற்றக்கூடிய இந்த தீபம் உங்கள் வாழ்க்கையவே மாற்றப்போகுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.